எப்படின்னு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி ரோஸ் மில்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரோஸ் சர்பத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் போட போகிறேன். பெரிய கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றாத பால் தான். 2 டம்ளர் பால் ஊற்றிக்குவோம். ஆடையோடு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாயிருக்கும் க்ரீமாக. ஒரு 1/4 டம்ளர் கூட ஊற்றிடுவோம். கிளாஸ் கூட பிடிக்கும். 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ இந்த புளிக்கரண்டியால் ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி இரம்ப ஊற்றணும். இவ்வளோ ஊற்றினா இப்போ சர்பத்துக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஊற்றிக்குவோம். கூட ஊற்றினேன் அதுக்காண்டி. இப்போ ஐஸையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த லீவில் ஈஸியாக கலந்து கொடுக்கலாம். ஜனதாவும் வைக்கிது. இது ஒண்டி புளி சர்பத்து, அதுவும் நல்லாயிருக்கும் கம்பெனி. இதில் ஐஸ் கட்டி ஒரு 4 இது போட்டுக்குவோம். போட்டு அடிச்சிடலாம். எடுத்து வச்சேன், கொஞ்சம் உரிச்சு 5 போட்டுக்குவோம். வெயில் நேரம் தானே. இதை அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். பாருங்க, ரோஸ் மில்க் அடித்தாச்சு. இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். கிளாஸில் ஊற்றிக்குவேன். 2 கிளாஸ் இருக்குது. அதில் இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம இனிப்பு ஊற்ற வேண்டாம். ஜீனி எதுவும் போட தேவையில்லை. 4 கிளாஸ் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரோஸ் மில்க்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.